இன்றைக்கு நேற்றைக்கல்ல. 1990-91 காலகட்டத்தில் முதலாக நான் இந்த கொடியை வடிவமைத்து கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று துண்டறிக்கை அச்சிட்டு மதுரை மண்ணில் மக்களிடையே நான் விநியோகித்த போதே ஒரு தலித் இயக்கம் தமிழ் தேசியத்தையும் தன் உயிர் மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிறது என்பதை பிரகடனம் செய்தேன். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற இயக்கங்கள் தமிழ் தேசியம் என்கிற ஒரு மொழிவழி தேசியத்தை முன்னிறுத்தியதாக சான்றுகள் இல்லை. அதை பற்றிய கருத்து இருக்கும், அது வேறு, ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் ஒரு இயக்கத்தின் கொள்கையை வரையறுக்கிற போது மொழி குறித்த கருத்தியல் நிலைப்பாட்டை முதலாக அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கொடியில மேல சரிபாதி நீலம், கீழே சரிபாதி சிவப்பு. இந்தியாவில் நீல வண்ணத்தோடு சிவப்பு வண்ணத்தை சரிபாதி அளவில் இணைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதில் என்ன சிறப்பு இருக்கு என்று நீங்கள் கேட்கலாம். கருத்தியல் சார்ந்து சிந்தித்தால் அதில் உள்ள சிறப்பை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் எந்த அம்பேத்கர் இயக்கம் தொடங்கினாலும் முழு கொடியும் நீளமாகத்தான் இருக்கும். அதிலே தம்ம சக்கரம் இருக்கும், அல்லது தலைவர்களின் படம், அம்பேத்கர் படம் இருக்கும், அல்லது கட்சியின் பெயர் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். ஆனால் நீளமாக இருக்கும். நீல கொடி, அவ்வளவுதான். அந்த கொடி வடிவமைக்கிற போது நான் அந்த நீல வண்ணத்தோடு சரிபாதியாக சிவப்பை இணைத்ததில் ஒரு கருத்தியல் இருக்கிறது. இந்த இடதுசாரி சிந்தனை தலித் அரசியலோடு இணைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த சிந்தனை.